என் இனிய நல் உறவின் உறவுகளே, நாம் இன்று 19/8/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் என்றும் நம்மோடு, அன்னை மரியா நமக்காக தினம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறான் இறைவனிடம். நம்மோடும் நம் தேவைகளோடும் நம் குடும்பங்களோடும் தாயைப் போல நமக்கு ஆதரவோடு வாழ்ந்து வருகிறார். அன்னை மரியாவோடு இணைந்து வாழும் நாம் அன்னை மரியாவைப் போல அவர்கள் சீடர்கள் அன்னை மரியாவின் உறவினர்கள் என்று சொல்வதை விட அன்னை மரியாளைப் போல் நமக்குள் தாழ்மை, பொறுமை, அமைதி இவை மூன்றுமே இருக்கும்படி நம் இறைவன் நம்மிடம் கேட்பதும் அன்னை மரியா நம்மிடம் எதிர்பார்ப்பதுமே. நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 101, 7, 8. இன்றைய நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம் 6-11-24. ஆண்டவர், என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கின்றார் என்றால் ஏன் இவை எல்லாம் எமக்கு நேரிடுகிறது என்று யோசுவாவின் மக்கள் ஆண்டவரிடம் கேட்கும்போது, ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி தங்கள் தந்தையர் எமக்கு வியத்துரைத்த எல்லாவற்றையும் செயல்களையும் எங்கே என்று ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டாரே என்று அவர்கள் கூக்குரலிடும்போது ஆண்டவர் அவர்களுக்காக செவி சாய்க்கின்றார். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 19:23-30. செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையாது. ஏனென்றால் எருசலேமில் ஊசியின் காது என்பது ஒரு கேட்டு போல. அது அந்த சரியான நேரத்துக்கு போகவில்லை என்றால் சில சமயங்களில் அதை மூடி விடுவார்கள். ஒரு சிறிய வழி மட்டும் இருக்கும். ஒட்டகங்களை மேய்த்துவிட்டு அதன் வழியே அவர்கள் ஒட்டகத்தோடு நுழைய முடியாது. அதேபோல் அதை ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்து இறைவன் நமக்கு இயேசு அதை எடுத்து சொல்கின்றார். மனிதர் மட்டுமே அதில் நுழைய முடியும், இரண்டுமே அதனுள் நுழைய முடியாது என்பதை அவர் மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கின்றார். மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும். ஏனென்றால் நாம் மீட்பு பெற எது தேவை என்பதை பேதுரு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அப்படியானால் நாங்கள் உம்மோடு இருக்கின்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று. அப்பொழுது இயேசுவின் வார்த்தை, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தனது மாட்சிக்கு அரியணையில் வீற்றிருப்பார். அப்பொழுது என்னை பின்பற்றி நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டும் வீடுகளையோ சகோதர சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் தினம் சர்ச்சுக்கு போவாங்களாம். சர்ச்சுக்கு போகும்போது அவங்க ஹஸ்பண்ட் ஒரே பிரச்சனை, நீ எதுக்கு சர்ச்சுக்கு போகிற, நீ ஒரு மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளால் அவரை நோக்கடித்திருக்கிறார். அது நமக்கே புரியும், அது சொல்ல தேவையில்லை. அதுபோல் சில அந்த வார்த்தைகள் வலி எடுக்கும் பொழுது இவர் சர்ச்சில் ஒரு நாள் தனிமையில் அழுது கொண்டிருக்கிறார். குரு அந்த ஆலயத்தை மூடும் முன் ஏன் இந்த பெண்மணி தனியாக இருக்கிறது என்று பார்த்து, அம்மா உன் பிரச்சனை என்ன? ஐயா, இதுபோல் என் கணவர் நான் கோயிலுக்கு வரும்போதெல்லாம் என்னை திட்டுறாரு, என்னால் முடியல வீட்டுக்கு போகிறதுக்கு, அதனால் நான் இங்கே உட்காந்துனேன்னா அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கன்னியரை அழைத்து அவரிடம் அவரை ஒப்படைத்து அவர் மறுநாள் போய் அந்த வீட்டை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது அந்த கணவரிடம் பேசுகிறார், உனக்கு எல்லாமே செய்துவிட்டு உன் தேவைகளை சந்தித்து உன் பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்து அந்த உன் மனைவி ஜெபிப்பது உங்களுக்காகத்தானே. இன்று நீங்கள் இறை வார்த்தையை நீங்கள் தேடவில்லை என்றால் வேறு எப்பொழுது தேடுவீர்கள் என்று சிறு வார்த்தைகளை பேசி வருகிறார். ஆனால் அந்த கணவன் மாறிய படை தெரியவில்லை. இந்த மனைவியோ ஒவ்வொரு நாளும் அந்த திருபலியில் திரு ஆலயத்துக்கு திருபலியிலும் கலந்து அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த குடும்பம் மனைவியால் உயர்த்தப்பட்டது. அதான் நம்மளுடைய ஜெபங்கள் இறைவனுக்கு போய் சேரும் பொழுது நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். விட்டுவிடாதே சீடத்துவம். விட்டுவிடுதல் என்பது இயேசுவின் பார்வையில் சீடத்துவத்தின் ஒரு அடிப்படை பண்பு. எனவே தான் என் பெயரின் பொருட்டு விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர். அதான் இன்று பாருங்கள், குருக்கள் கன்னியர்கள் தங்கள் கடவுள் சொல்லியிருக்கிற அத்தனையும் விட்டுவிட்டு வீடுகளை, சகோதர சகோதரிகளை,
தந்தை, தாயை, பிள்ளைகளை, நிலப்புலன்களை எல்லாவற்றையும் விட்டு கடவுளுக்காக வரும்பொழுது அவர்கள் பேரின்ப வீட்டை முதல் படியில் இருக்கிறார்கள். மத்தேயு 19:23 அவர் சொல்வது போல, என் பெயரின் பொருட்டு விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர். மத்தேயு 19:29 என்று வாக்களித்தார். இயேசு இன்று பணத்தை, பொருட்களை, வசதிகளை சேர்க்கின்ற நுகர்வு பண்பாட்டின் நடுவே வாழ்கின்ற நாம் இறையாற்றின் மதிப்பீடான விட்டுவிடுதலை ஒரு வாழ்வியல் நெறியாக கடைபிடிப்பதே இயேசு தருகின்ற அழைப்பு. நாம் விட்டுவிட வேண்டிய பலவற்றுள் 4 பரிந்துரைகள் இதோ. தீச்செயல்கள், சீராக் ஞான நூல் 35:3. பயனற்ற பொருட்கள், திருப்பாடல்கள் 14:15. விவாதங்கள், சண்டைகள், 2 தீமோத்தேயு 2:23. ஊனியல்பின் இச்சைகள், ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடு. 1 பேதுரு 2:11. இவற்றை விட்டுவிட்டு இயேசுவின் சீடர்களாக வாழ்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.